ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா FinNiftyயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ட்ரேட் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே நிறையா பேர் என்ன அப்படின்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க்கை கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டில் சில இடத்துல சில விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரிஸ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் கம்மி பண்ண வேண்டியிருக்கும். பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ ரிஸ்க்கை நான் எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேஜராக ஆப்ஷனில் நிறையா ப்ராஃபிட் இருக்குது, ஆப்ஷனில் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டா, ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டா, ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டா, இதை நீங்கள் ட்ரேட் பண்ணி அனுபவம் மூலமாக கற்றுக்கணும். இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை ஒருத்தர் சொல்லுவார் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் FinNiftyல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மந்த்லி கேண்டில் போடுறேன். இப்போ இந்த மந்த்லி கேண்டில் எங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மேஜராக இந்த ஒன்னோட சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, ஃபெயிலியர், மித்த எல்லாமே சக்ஸஸ். சரிங்களா? பட் இதை ட்ரேட் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? உள்ளே போய் நீங்கள் ட்ரேட் பண்ணால் ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா இங்கே ப்ரீமியம் கரையும் நிறைய இஷ்யூ இருக்குது. அதே போல் தான். சரிங்களா? எல்லா இடத்துலையும் நீங்கள் மந்த்லி கேண்டில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? பட் நீங்கள் ஸ்டாக்கில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், அங்கேயும் சக்ஸஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ கிளாஸில் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கச்சா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், உங்கள் கிளாஸில் டாப்பராக இருப்பாங்க, அவங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, 5 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிடுவாங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பாஸ் ஆவாங்க. அந்த சப்ஜெக்ட் ஆகிற அந்த பாஸ் ஆகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸாக இருக்கும். சரிங்களா? அந்த மேக்ஸில் அவங்க ஒரு 35-40 தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நான் அந்த பையன்கிட்ட போய் கேட்குறேன், உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இது டாப்பராக இருக்கானா, அந்த பையன்கிட்ட போய் கேட்டால் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சயின்ஸில் நீ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் 100 இல்லைனா 98 பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். மேக்ஸில் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா 80 பண்ணியிருப்பான். சரிங்களா? அப்போ சக்ஸஸ்ங்கும்போது இவன் 40 தான் பண்ணியிருக்கிறான். ஆனால் இவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் தான் நல்லா வருங்கிறத ஃபீல் பண்ணுறான். அவன் 80 எடுத்தாலும் இல்லை எனக்கு சயின்ஸ் தான் நல்லா வருங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ நீங்கள் யாரோட அட்வைஸை எடுத்துப்பீங்க? அதே போல் தான் இங்கே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே புரிதல் வரும். நிறையா அட்வைஸ் கேட்டுகிட்டே இருந்தாலும் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. சரிங்களா? FinNiftyயோட எக்ஸ்பைரி டே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, FinNifty இங்கே பார்த்தீங்கன்னா 20,552 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸோ ரவுண்டு ஃபிகரில் டைப் பண்ணிட்டேன். இதனுடைய கால் புட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஏதோ ஒரு பார்த்தேன் அப்படின்னா அது 0.05 வந்து நிற்கும், புட் ஆப்ஷன் வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபின் சர்வீஸில் வீக்லி கேண்டில் போடுறேன். வீக்லி கேண்டில் போட்டால் இங்கே என்னவா இருக்குது, ரெட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த வீக் ஃபுல்லாக. அப்போ என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் தொடர்ந்து சரிவு நிலையில் போயிட்டே இருக்குது. அப்போது என்ன ஆகணும், இங்கே புட் ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? சரிங்களா? நல்ல லெவலில் இருக்கணும்ல. ஆனால் இது அவுட் ஆஃப் த மணி, ஆப்ஷனை பொறுத்த மட்டும். அப்போ அவுட் ஆஃப் த மணி என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பைரி டேட் சமயத்தில் 0 ஆயிரும். அதனால தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கணிக்க வேண்டியதே என்ன அப்படின்னா, இந்த வாரம் கான்ட்ராக்டை எடுக்காமல், சரிங்களா, இப்போ இந்த வாரம் கான்ட்ராக்டை எடுக்காமல் இதுக்கு அடுத்த வாரம் கான்ட்ராக்டை நீங்கள் கணிச்சு, சரிங்களா, மேலே ஏறுமா மார்க்கெட் கீழே இறங்குமாங்கிறத கணிச்சிட்டு, மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா கால் மேலே ஏறும், புட்டு கீழே இறங்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், புட்டை செல் பண்ணுங்கள்.
இதை செல் பண்ணுறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும், 1.5 lakh கிட்ட தேவைப்படும். சரிங்களா? அதே மாதிரி ஹெட்ஜிங்கும் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் நினச்சது நடக்கல, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா என்ன ஆகும், கால் வந்துட்டு என்ன ஆகும், கீழே சரியும், புட்டு வந்து மேலே போகும். அப்போ இதையும் செல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே சமயத்தில் ரெண்டுமே ப்ராஃபிட் வரும். இல்லை இன்னும் நல்லா டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிற உறுதியாக தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் நல்லா சரியாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா புட் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணுங்கள், கால் ஆப்ஷன்லேயே நல்ல ப்ராஃபிட் வந்துடும். அப்போ உங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ எப்போதுமே நீங்கள் டெக்னிக்கலாக நிறையா விஷயம் படிச்சிருந்தாலும், நிறையா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும், நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக ஓஏ டேட்டா இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் பேசிக் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், thank you so much for watching this video. Tata, bye bye, see you.